ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் அண்ட் விக்கி ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நிவர் சைக்ளோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன் டீட்டெயில் நம்ம ஒரு சீரிஸ் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன் டீட்டெயில்னு சொல்லி நம்ம தனியாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் நீட்டில் இருக்கக்கூடிய பற்றி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன்லேருந்து இப்போ கரண்ட்டாக பேரறிவாளன் ப்ளீ வரைக்கும் டோட்டலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ராஜீவ்காந்தி அசாசினேஷன், அவர் முன்னாள் பிரதமராக இருந்தக்கூடிய ராஜீவ்காந்தியோடைய அசாசினேஷனை தான் நம்ம பார்த்தோம். மூணாவது இன்றைக்கி வந்து இந்த நிவர் சைக்ளோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் டீட்டெயிலில் இது தேர்டு டாபிக். பார்க்கலாமா விக்கி? ஸோ இப்போது இந்த பாரு, ஃபஸ்ட்டு இந்த நிவர் சைக்ளோன். ஏன் நிவர்? ஏன் வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாமே? ஏன் இந்த நிவர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன் சைக்ளோனுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. என்னென்னா 1890s கிளெமன் லின்லே அப்படிங்கிறவர் குயின்ஸ்லாண்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. சரியா, நேஷ்னல் இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சைக்ளோனுக்கு வந்து அவர் நேம் கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு. அதை பண்ணான்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மக்கள்கிட்ட சேர்க்கலான்ற ஒரு ஐடியாவில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிடிக்காத தலைவர்கள் பேர்லாம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது நிறையா அப்படியே காலப்போக்கில் அப்படியே மாறி என்ன ஆகுது, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 1953 அன்ஜே ஹரிக்கேன் அப்படின்னு ஹரிக்கேனுக்கு பேர் வைக்கிறாங்க, அன்ஜே அப்படின்னு சொல்லி. அது ஏன் ஆன்ஜே அப்படின்னா அட்லாண்டிக் சீல அப்போ ஒரு ஹரிக்கேன் ஒன்று உருவாயிருக்கு. அப்போது ஒரு போட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதாகிடுச்சு, அந்த சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த போட்டு பேர் அன்ஜே. ஸோ அதனால் அந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹரிக்கேனை வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணுங்கிறக்கா ஒரு அன்ஜே ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சைக்ளோன் தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ அது என்ன ஹரிக்கேன் இருக்குது அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரியா? ஸோ இது வந்து யூஎஸில் இருந்த ஹரிக்கேனுக்கு ஆன்ஜே ஹரிக்கே அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபீமேல் நேம்ஸ் பெண்களுடைய பெயராக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஃபெமினிஸ்ட் வந்து இது வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து ஃபீமேல் நேமை மட்டும் வைக்கிறீங்க, இது வந்து நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதில் குறிப்பாக வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் யாருன்னா ராக்ஸி போல்டன் அப்படிங்கிறவங்க 1970s போராடுறாங்க. நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும், டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் 1979 என்ன பண்ணுறாங்க, மென்னோட நேமும் கொண்டு வராங்க அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஒரு டைம் மென் நேம் இருக்கட்டும், ஒரு டைம் விமன் நேம் இருக்கட்டும், இப்படி மாறி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பொதுவாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த ஹிஸ்ட்ரி, சரியா? அப்புறம் இப்போ இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த நிவர் சைக்ளோனில் எங்கே நம்ம இந்தியன் ஓஷனில் நடந்தது. அப்போது இந்தியன் ஓஷன் நார்த்தன், நம்ம இது வந்து நார்த் இந்தியன் ஓஷன். சதர்ன் இந்தியன் ஓஷன்லாம் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாலாம் அந்த இடத்துல இருக்கும் அது, சரியா? ஸோ இந்தியன் ஓஷன்லேயும் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நார்தர்ன் இந்தியன் ஓஷன். ஸோ இப்போ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 2000 பார்த்தோன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மஸ்கட் ஓமனில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அது வந்து 27th கான்ஃபரன்ஸு, மெட்ரலாஜிக்கல் கான்ஃபரன்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து நம்ம ஒரு நேமிங் கொடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசலை இனிஷியேட் பண்ணுறாங்க. 2004 அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து யார் எத்தனை கண்ட்ரி மெம்பர்ஸ் ஆகுனா, இந்த 8 கண்ட்ரிஸாக மெம்பர். இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், மியான்மர், தாய்லாந்து, இவங்க மட்டும்தான் மெம்பர்ஸ். அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன், இந்தியன் ஓஷன், அப்புறம் அந்த அரேபியன்ஸ் இந்த பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் கண்ட்ரிஸ்லாம் மோஸ்ட்லி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே ஒரு ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு ரீஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்கா, அப்போ பங்களாதேஷ் மேலே வந்துடும், புரியுதா? பி தானே ஆல்ஃபபெட்டிக்கலில், ஏக்கு அடுத்து பி தானே வருது. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்து அவங்கள ஒரு நேமை ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரி ஒரு நேமை ப்ரப்போஸ் பண்ணலாம், சரியா? அப்போ ஒரு புயல் வரும்பொழுது ஒரு நேமை கொடுத்துக்கிட்டே வருவாங்க, புரியுதா? ஸோ 2004 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 2018 அடுத்த ஒரு 5 கண்ட்ரி சேர்ந்துருது. ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஏமன். இப்போ மொத்தம் 13 கண்ட்ரி இருக்குது. இப்போ இந்த நார்தர்ன் இந்தியன் ஓஷனில் உருவாகக்கூடிய சைக்ளோனுக்கு நேம் வைக்கிறதுக்கான ரைட்ஸு 13 கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. இப்போ இந்த 13 கண்ட்ரீஸு ஆல்ரெடி 169 நேம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 2025 வரைக்கும் நமக்கு வந்து பற்றாக்குறை கிடையாது. எந்த சைக்ளோனாக இருந்தாலும் நம்ம நேம் உடனே கொடுத்துட முடியும். அப்போ ஏன் இந்த நேமு இப்போ இது கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, பீப்புள் டேக் வார்னிங் மோர் சீரியஸ்லி.
மக்கள் வந்து ஒரு பேரை வச்சு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு அழுத்தமாக அவங்களுக்கான பதியும் அவங்க மைண்டில். ஸோ மெயினாக குறிப்பாக அதுக்காக தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சைக்ளோன் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது, இன்னொரு சைக்ளோன் இன்னொரு இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஒரு சைக்ளோனுடைய தீவிரத்தை பற்றி சொல்கிறதுக்கும் அதோடைய ஸ்டேட்டஸை பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கும் மீடியாவுக்கும் மக்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும், அது ஒரு கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் நேமிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதை ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷனோட ஏஜென்சி, அவங்களுடைய தலைமையில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் நம்ம சைடில் இருக்கிறது ஐஎம்ஓ வந்து நம்ம இருக்கோம் அதில் மெம்பர்ஸாக. சரியா? ஸோ வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ரீஜனல் ஆர்கனைசேஷனில் ஐஎம்ஓ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இந்தியன் ஓஷனில். ஸோ இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 1950 23 மார்ச். இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காருன்னா கெரட் ஆட்ரியன், ஜெர்மனியை சேர்ந்தவர். ஸோ இது வந்து வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் பார்த்துமா. அப்போ இந்தியாவை பற்றி பார்க்கணும்ல. ஸோ இந்தியா மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 1875 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 1875க்கு முன்னாடி நிறையா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிரிட்டன் கம்பெனி தானே ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1875னா நம்ம இப்போ 1773லேயே ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் படிச்சிருப்போம். 1765ல் கவர்னர் டேரெக்டாக வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ கம்பெனி வந்து ரூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த டைம்லேருந்தே ஒரு சில ஃபெமைன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, ப்ளஸ் சைக்ளோன்ஸ்லாம் உருவாகிட்டு இருந்திருக்கு. அது அப்புறந்தே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஓவர் த பீரியடில் பார்த்தோன்னா அது ஒரு ப்ராப்பர் டிபார்ட்மெண்ட்டாக எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 1875 தான். ஸோ டெல்லிங்கிறது ஃபைனல் ஹெட் குவார்ட்டர்ஸு. பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்லாவில் வந்திருக்கும். ஸோ 1944 தான் அது வந்து டெல்லிக்கு மாறுது ஹெட் குவார்ட்டர்ஸாக. புரியுதா? ஸோ இப்போ அதோடைய டேரக்டர் தான் யாருன்னா இந்த மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா அப்படிங்கிறவர் தான் இப்போ டேரக்டராக இருக்கார் ஐஎம்ஓக்கு. அதே போல் ஐஎம்ஓலையும் ரீஜனல் இதெல்லாம் இருக்குது, சென்னையில் இருக்குது, மும்பையில் இருக்குது. ஸோ அது மாதிரி ரீஜனல் ஆஃபீஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து ஹெட் பண்ணுறது யாருன்னா டெப்டி டைரக்டர் ஹெட் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா எர்த் சயின்சஸ் அண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கில் வருது. அதை தலைமை தாங்கிறது யாருன்னா ஹர்ஷ்வர்தன். ஸோ இப்போ வரைக்கும் புரியுதா? ஸோ இந்த நேம் ஏன் நிவர் சைக்ளோன் வந்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நேம் வைக்கிறாங்கன்றதை பார்த்தாச்சு, அதோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம், எந்த ஆர்கனைசேஷன் அதுக்கு பொறுப்புன்னு பார்த்தாச்சு. சரியா? இப்போது நிவர் சைக்ளோனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது சைக்ளோனே எப்படி இது உருவாச்சு அப்படின்னா, ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓஷனில் சூரிய ஒளினால் எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவாப்ரேட் ஆகி இந்த ஏர் என்னாகும், லைட் ஆகிடும், அதோட வெயிட் லைட் ஆகி மேலே அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே மூவ் ஆகும் பொழுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆயிரும், இங்கே கீழே எம்டி ஆகும். மேலே ஏர் மூவ் ஆகும்போது இங்கே கீழே ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அங்கே. சரியா? ஸோ கீழே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஏர் வந்து அப்படியே அதை நெருங்கி அது வரும். புரியுதா? ஏர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சூரியனால் ஒரு இடத்துல வந்து ஏர் வந்து வாட்டர் எவாபரேட் ஆகி ஏர் மேலே போகும்பொழுது அங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிறதுனால சுற்றி இருக்கிற ஏர் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு திரும்பி உள்ளே வரும். சரியா? திரும்பி அது உள்ளே வர திரும்பி அது வந்து ஹீட் எவாபரேட் ஆகி மேலே போக, ஸோ இப்படியே பண்ணி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அப்படியே சைக்ளோனாக உருவாகும். சரியா? இந்த ப்ராசஸ் தான் இதாகும். ஸோ ஒன்ஸ் அந்த சைக்ளோன் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், கீழே அந்த பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு, அந்த சைக்ளோனோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஐ வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஐ ஆஃப் த சைக்ளோன் சொல்லுவாங்க. அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், அதில் எந்த ஒரு பெரிய ஆக்ரோஷமாக எதுவுமே இருக்காது, அது ரொம்ப அமைதியாக இருக்கும். அதை சுற்றி ஒரு ஐ வால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் எங்கன்னா அந்த ஸ்ட்ராங் வின்ஸ் இருக்குது இல்லையா ஏர், ஸோ அந்த இது வந்து அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து அந்த ரெயின் பேண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தியா, அந்த ரெயின் பேண்ட்ஸ் தான் அந்த விண்டு சுற்றி அப்படி அவுட்டரில் வந்துட்டு இருக்கும். புரியுதா? ஸோ இப்போது இதுதான் அப்படியே சுற்றி 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 என்ன ஆகும், அப்படியே கடல்ல இருந்து அப்படியே நிலத்தை நோக்கி வரும். இப்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாரு, நிவர் சைக்ளோன் போட்டிருக்கேன் பாரு, டெஃபினிஷனுக்கு சைக்ளோனுக்கு டெஃபினிஷன் போட்டிருக்கேன் பாரு. when warm moist air over the ocean rises upward from the surface of the oceanலேருந்து மேலே போக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ ஏர் வந்து ஹீட்டில் எவாப்ரேட் ஆகி வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே ஏர் மூவ் ஆகுது. அப்படி போகும்பொழுது சைக்ளோன் இஸ் ஃபார்ம்டு. when the air rises up and away from the ocean surface it creates an area of low pressure.
அந்த இடத்த வந்து என்ன ஆகும், சரௌண்டிங் ஏர் இருக்குது பார்த்தியா, இட் காசஸ் த ஏர் ஃப்ரம் த சரௌண்டிங் ஏரியாஸ் வித் ஹை ப்ரெஷர் டு மூவ் டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் ஏரியா. அப்படி மூவ் ஆகி கிட்ட வர 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 என்ன ஆகும், இந்த ஏர் திரும்பி எவாப்ரேட் ஆகி மேலே போக போக அப்படியே அப்படி பார்க்க நமக்கு ஒரு சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒரு டைம் பீரியட் எடுக்கும், புரியுது? அந்த ப்ராசஸ் வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்து தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுறது. அதில் இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் சென்டர் என்ன சொல்லியிருக்குன்னா, அதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 120 to 130 km/h வரும், அப்படி ஸ்பீடு இருக்குங்கிறாங்க. சரியா? ஸோ ஆனால் இது வந்து ஒரு பம்பரம் மாதிரி தான், பம்பரம் ஸ்பீடாக சுற்றும், ஆனால் அது நகர்றது ஸ்லோவாக தானே போகும். சரியா? ஸோ அதே போல தான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இருந்தால் கூட அது ஸ்பீடாக சுற்றினா கூட அது வந்து அந்த லேண்டை நோக்கி வர ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அது ஸ்லோவாக தான் வரும். சரியா? ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக புதுச்சேரியை வந்து கடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 120 to 130 km/h ஸ்பீடில் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது குறிப்பாக வந்து லேண்ட்ஃபால் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது, லேண்ட்ஃபால். அது எப்போ அந்த லேண்ட்ஃபால் வந்து உருவாக்கும் அப்படின்னா, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஐ ஆஃப் த சைக்ளோன் சொன்னோம் இல்லையா, அந்த ஐ ஆஃப் த சைக்ளோனோட அந்த வால் இருக்குல்ல, ஐ வால், அந்த ஐ வால் வந்து எப்போ லேண்டை டச் பண்ணுதோ அப்போ தான் அதோட தாக்கம் வந்து ரொம்ப இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதே போல் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி தான் ஹை அலர்ட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் ஆந்திரா, ஒடிசா அண்ட் கேரளா இது எல்லாமே அலர்ட்டில் வச்சுருக்காங்க. சரியா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் செட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் ஹையாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா சைக்ளோனோட டெஃபினிஷன்? புரியுதா அது எப்படி உருவாகுதுன்ட்டு? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இப்போது நம்ம நேமிங்கோட இதுவும் பார்த்துட்டோம், அதே போல் சைக்ளோனோட டெஃபினிஷனை பார்த்தாச்சு. இப்போது ஏன் நிவர் சைக்ளோன் ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா 13 கண்ட்ரிஸ் வந்து நேம் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டில் இப்போ மெம்பர்ஸாக இருக்காங்கன்ட்டு. அந்த மெம்பர் லிஸ்ட்டில் இப்போ நிவாருங்கிறது தான் அடுத்த பெண்டிங்கில் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேம் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போ நான் அது பாரு கீழே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாரு, இந்த அடுத்த பேஜில் பாரு, இதுதான் அந்த 13 கண்ட்ரியோட லிஸ்ட்டு. பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, யுஏஇ, ஏமன் இருக்கா. ஸோ இப்போ இந்த 13 கண்ட்ரியை பாரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாரு பங்களாதேஷ் பி, அடுத்து இந்தியா ஐ. ஸோ இப்படி ஆல்ஃபபெட்டிக்கலில் செட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த கண்ட்ரி பாரு நேமிங் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார் பங்களாதேஷ் நிசர்கா, அடுத்து இந்தியா பார் காட்டி, இப்போ நிவார். இந்த நிவார் பாரு, இப்போ நம்ம சைக்ளோனுக்கு பேர் என்ன, நிவாரா? இந்த நிவாரை நேம் பண்ணது யாருன்னா ஈரான். அப்போ ஏன் இந்தியா காட்டின்னு வச்சுச்சு, அதையும் கொடுக்கல அப்படின்னா, அப்படி இல்லை, இந்த ஆர்டரில் தான் சைக்ளோன், இந்த ஏரியாவில் சைக்ளோன் உருவாச்சுன்னா இந்த நேம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்தியா வச்ச அந்த காட்டிங்கிறது ஒரு 2 days 3 days பேக் சொமாலியாவை அட்டாக் பண்ணிச்சு ஒரு சைக்ளோனு. ஸோ அதுக்கு தான் அந்த காட்டிங்கிற பேர் வச்சாங்க. ஸோ இப்போ அடுத்த பெண்டிங் நேம் என்ன, நிவர். அதனால இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் இது உருவாகினால இப்போ இதுக்கு நிவர்னு வச்சுட்டாங்க. இப்போது அடுத்த ஒரு சைக்ளோன் உருவாகுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து புரேவி அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த நேமிங் புரியுதா? ஸோ இப்படி தான் அடுத்து புரேவி, அப்புறம் இந்த பாரு இந்த தௌக்டே, யாசு, குலாபு, இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். இதை போல் மொத்தம் 169 நேம்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. புரியுதா? இந்த 13 கண்ட்ரீஸு நம்ம இந்தியன் ஓஷனில் உருவாகக்கூடிய, அதுவும் நார்த்தன் இந்தியன் ஓஷனில் உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு மொத்தம் 169 நேம்ஸ் இருக்குது. 2025 வரைக்கும் பிரச்சனை இல்லை, நேம்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போது இந்த நிவருங்கிற நேமை ஈரான் கொடுத்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, பெர்ஷியன் லாங்குவேஜில் அது பேர் என்னன்னா லைட்டுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போது இந்த நேமிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா, 2025 வரைக்கும் நேமிங் கொடுத்துருக்கோன்னு சொன்னேன்ல, அந்த லிஸ்ட்டில் இந்தியா சஜஸ்ட் பண்ண நேம்ஸில் 2 தமிழ் நேம்ஸ் இருக்குது, முரசு அண்ட் நீர் அப்படின்ற 2 தமிழ் நேம்ஸ் இருக்குது அதில். சரியா? அடுத்து பாரு கீழே லிஸ்ட் ஆஃப் சைக்ளோன் ஹிஸ்ட்ரி. இந்த 2019-20 இந்தியாவில் நடந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானதை எடுத்து எழுதியிருக்கேன். அதில் லாஸ்ட் பாரு இப்போ நிவர், அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்தது. சரியா? 2020 இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை நிசர்கா அப்படின்னு ஒன்று தாக்கியிருக்கு. இந்த பார்த்தோம்ல மேலே பங்களாதேஷ் நேம் பண்ண பேர் தான் நிசர்கா. அடுத்து ஆமாம் வந்திருக்கு. ஸோ அடுத்து பாரு ஆம்பன் வெஸ்ட் பெங்காலை தாக்குச்சு மேலே. அடுத்து புல்புல், அதுவும் வெஸ்ட் பெங்கால் நவம்பரில் 2019 போன வருஷம். அடுத்து வாயு குஜராத் 2019 ஜூனில். அடுத்து ஃபானி ஒடிசாவில் 2019 ஏப்ரல். அடுத்து மகாராஷ்டிராவில் 2019 ஜான்வரி, போன வருஷம் ஜான்வரி வரைக்கும் எழுதியாச்சு இப்போ சைக்ளோன்ஸு. இப்போது தமிழ்நாடு சைக்ளோன் ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும், அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாரு 2005 ஃபனூஸ்
அடுத்து 2018 நிஷா, 2011 தானே, 2012 நீலம், 2016 வர்தா, அடுத்து 2017 ஓகி, அப்புறம் 2018 கஜா புயல், இப்போ 2020 நிவர். புரியுதா? ஸோ இதெல்லாம் இப்போ பாரு, இந்தியாவில் 2 வருஷம் பார்த்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் டோட்டலாக ஒரு 10 வருஷத்துக்கு எழுதியாச்சு. ஆஃப்டர் 2000 இம்பார்ட்டன்ட் சைக்ளோன்ஸ் எழுதியாச்சு. இப்போது ஆக்சுவலி இந்த வர்தா புயல் 2016 வந்தது போல் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அது பெருசாக தாக்கத்தை உருவாக்கலை. அது வந்து இந்த 2012 ஒன்று இருப்பார் நிலம்ட்டு, இதுவும் அதே போல் தான். அப்பயும் பெருசாக ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து அப்படியே பார்த்தோன்னா அது லெஸ்ஸாக ரொம்ப லைட் எஃபர்ட்டில் அது போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த புயல் உள்ளே வரதுக்கு முன்னாடி வர்தா கூட தான் கம்பேர் பண்ணாங்க. பட் இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த நிவர் வந்து இந்த நீலம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கலை. சரியா? 2012 வந்து நிலமும் இந்த வருஷம் வந்து நிவரும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? புரியுதில்ல? இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பார்த்தியா, ஆண்ட்ஜே ஹரிகேன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி 1950s அமெரிக்காவில் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் ஹரிகேன்? அப்போ இங்கே ஏன் சைக்ளோன் சொல்கிறோம்? இப்போ நிவர் சைக்ளோன் ஏன் அங்கே ஹரிகேன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே சேம் தான், நேம் மட்டும்தான் வேறு. யூஎஸ்ஏல ஹரிகேன் சொல்லுவாங்க. அதே போல் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் அந்த சைடில், ஜப்பான் இருக்க சைடில் டைஃபூன் அப்படின்வாங்க. இதே ஆஸ்திரேலியாவில் சதர்ன் இந்தியன் ஓஷன் அங்கே வந்து வில்லி வில்லி அப்படின்வாங்க. நம்ம வந்து சைக்ளோன் சொல்கிறோம். இது 3மே சேம் தான், 4மே சேம், நேமிங் மட்டும்தான் வேறு. ஸோ இது எல்லாமே கடல்லிருந்து உருவாகிறது. இப்போ டொர்னாடோன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தேன்னா லேண்டுக்குள்ளே அந்த புயல் உருவாகிறது. சரியா? அது லேண்டுக்குள்ளே உருவாகிறது தான் அந்த இது எல்லாமே கடல்லேருந்து உருவாகிறது. சரியா? புரியுதா? இல்லை இல்லை, டெசர்ட் மட்டும் இல்லை, இங்கே உள்ளேயும் வரும். அதுவும் சேம் பிரின்சிபல் தான், எல்லாமே சேம் தான். பட் ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம கடலில் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அங்கே வேகமாக சுற்றும். ஆனால் உள்ளே வரும்போது அப்படியே அதுக்கு கொஞ்சம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே வலுவிழந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சோர்ஸே எங்கே, கடலில் எவாப்ரேட் ஆகி ஏர் மேலே போய் தான் பண்ணுது. அது ஒன்ஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே லேண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்படியே அது கடல் அப்படியே அந்த காற்று அப்படியே மூவாய் என்ன பண்ணிடும், அப்படியே அது வலுவிழந்துடும், அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிரும். அது அந்த கீழே ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன் பாரு, ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன் பாரு, அந்த சைக்ளோன் உருவாகிற மாதிரி ஒரு இந்தியா இது போட்டிருக்கேன். அதில் அந்த சென்டர் இருக்குது பாரு, அதுதான் ஐ. அதை சுற்றி இருக்கிற இமீடியட் அவுட்டர் தான் வந்து அதை வந்து ஐ வால் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐ வால் எங்கே ஹிட் ஆகுதோ லேண்டில் அதுதான் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதே போல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். ஒன்ஸ் அது உள்ளே வந்து அந்த பார்டரை டச் பண்ணும்போது ஒரு சைடு ஒரு ஐ வால் வந்து டச் ஆகும், ஹிட் ஆகும் சர்ஃபேஸை. அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த சைக்ளோன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ தான் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் எண்ட் ஐ வால் இருக்குல்ல, அது திரும்பி வந்து ஒரு ஹிட் பண்ணும். அப்போ இன்னொரு புயல் உருவாகும், திரும்பி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ எப்போவுமே ஒரு சைக்ளோன் வருது, ஒரு டைம் அது புயல் ரொம்ப பலமாக இருக்குது, அடிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம வெளியே போயிடக்கூடாது. அது திரும்பி ஒரு குறிப்பிட்ட டைமில் திரும்பி அந்த சைக்ளோனோட அந்த ஐ வால் வந்து திரும்பி ஒரு ஹிட் பண்ணும். சரியா? ஸோ அதனால் வந்து உடனே வந்துருச்சு முடிஞ்சிச்சுன்னு வெளியே போயிடக்கூடாது. எப்போவுமே அது வெயிட் பண்ணணும், இன்னொரு ஹிட்டு வரும் அது ஆக்சுவலி. புரியுதா? ஸோ இதான் வந்து நிவர் சைக்ளோன். ஸோ நம்ம டோட்டலாக இந்த ஏன் நேமிங் வைக்கிறாங்கன்றதை பார்த்துட்டோம், சைக்ளோன் எப்படி உருவாகுதுங்கிறதையும் பார்த்தாச்சு. நம்ம தமிழ்நாடுக்கு சொல்லு. அது வந்து இது சுனாமிக்கு இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அது நம்ம தனியாக படிக்கலாம். சரியா? இந்த சைக்ளோன் கான்செப்ட் இது வேறு, அது வேறு, அது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரியா? இதில் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக இந்த இது வந்து கிளாரிட்டியாக இருக்கா நீ சைக்ளோனை பற்றி? என்னது? நான் எங்கேயோ கேட்டனா நான் தப்பா புரிய வச்சுக்கணும் தெரியல. சில நேம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு இதுக்கும். ஆமா, ஒவ்வொரு சைக்ளோனுக்கும். அது வந்து நான் எங்கேயோ கேட்டது எப்படின்னா என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை அது இல்லை, இதுதான் இப்போ ரூலாக ஃபாலோ பண்ணுறேன். அதாவது அந்த பிளேஸ்ன்னு அதெல்லாம் இனிஷியலாக இருந்திருக்கு. அது இப்போ பே ஆஃப் பெங்காலில் தான் அந்த சைக்ளோனே ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நீ என்ன சொல்ல முடியும், நேம் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரீஜனில் மட்டும்தான் நம்ம நேம் பண்ண முடியும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்ஏல அங்கே பசிபிக் ஓஷன் அங்கெல்லாம் போய் நம்ம நேம் பண்ண முடியாது. இப்போ ரீஜனாக பிரிச்சுட்டாங்க, அதுக்கு மெம்பர்ஸும் கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ நம்ம நார்தன் இந்தியன் ஓஷனை நம்ம நேம் பண்ணிடுறோம். ஓகே ப்ரோ. இந்த மெம்பர்ஸ் இந்த 13 பேர் நேம் பண்ணிட்டாங்க. இனி எந்த புயல் வந்தால் எந்த சைக்ளோன் உருவானாலும் நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஓகே. குறிப்பாக என்னென்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. எப்படின்னா நேம் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் கான்டெக்ட்ல இருக்கக்கூடாது, அதே போல் யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், மக்கள் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்குலாம் நமக்கு ரொம்ப டெப்த்தாலாம் தெரிய தேவையில்லை. சரியா? ஸோ இந்த இதை பற்றி ரெலவெண்ட்டாக நிவர் சைக்ளோன் ரெலவெண்ட்டாக நம்ம ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தாச்சு. தமிழ்நாடுக்கு சைக்ளோன் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம், இந்தியா லெவலில் லாஸ்ட் 2 வருஷம் அதையும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு டைம் திரும்பி பாரு, ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லு. சரியா? நம்ம நாளைக்கு வந்து November 27 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேப்பா. பை.